இப்போ வந்து அதிகமாக பாவிக்கிறது இந்த பாம் ஆயில் தான் கூட யூஸ் பண்ணப்படுது. உண்மையாக வந்து ஹெல்த்தியான ஆயில் வந்து கோகோனட் ஆயில். இதுதான் ஆண்டு காலமாக பாவிக்கப்பட்டு வந்தது. பழைய ஆர்டிக்கலில் மத்துக்கூரில் சேர்ல மன்னிடம் ஒரு ஆர்டிக்கல் இந்த கோகோனட் ஆயில் இஸ் த வெப்பன் ஃபார் ஹார்ட். இதயத்தை பாதுகாக்கிற ஆயுதம் தான் கோகோனட் ஆயில். அப்போ இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் கூட கோகோனட் ஆயில் இல்லை. இப்போ கோகோனட்டில் வந்து தேங்காய் பூ தேங்காயோட ப்ராடக்ட்லாம் வந்து குட் கொலஸ்ட்ரால் கூட இருக்குது. HDLங்கிற கொலஸ்ட்ரால் கூட. அந்த குட் கொலஸ்ட்ராலுங்கிற சாமான் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது. நம்ம உடம்புல LDLன்னு ஒன்று இருக்கு, அது பேட் கொலஸ்ட்ரால். அதுதான் இருதய குழாய்க்குள்ள அடைக்கிறது. அப்போ அது வந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தும். அதே மாதிரி மூளையில் புலோக்கான பார்சவாதத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த கொலஸ்ட்ரால் வந்து HDL வந்து தேங்காய் பூ தேங்காயோட ப்ராடக்ட் தேங்காயோட எண்ணெய் இதில் இருக்கு. ஆகவே நாங்கள் அந்த தேங்காய் பொத்தியில் பொறுத்தவரையில் நாங்கள் பொத்தியில் இருந்த காலத்தில் தேங்காய் உருக்குறது. நாங்கள் இந்த கக்கரத்தில் வீட்டில் இருந்த மந்திரம், அந்த வீட்டில் பெரிய தென்னந்தோட்டம். அப்போ அங்கே தேங்காய் இதில் போட்டி நடக்கும். இப்போ தேங்காய் உருக்குறேன்டா எண்ணெய் உருக்குறேன்டா தேங்காய் இதில் போட்டி. அப்போ கூட திரையில் குத்தியெல்லாம் வச்சு எல்லோரும் திருவி எண்ணெய் உருக்கி அதில் தான் சமைச்சு சாப்பிட்டதுலாம். அது ஒரு பொட்டில் எண்ணெய் அரை பொட்டில் எடுத்தாலே அது கூட கலந்தை பாவிச்சு. இப்போ எண்ணெய் பாவனையும் கூட 2 லிட்டர் கேன் தான் வாங்கப்படுது. இப்போ இங்கே அரை போத்தல் காப்போத்தல் வாங்குறதுலாம் கிடையாது. 2 லிட்டர் கேனை கொண்டாந்து வச்சா அது பாம் ஆயில். அது ஹீட் பண்ணுறதுக்கு பொருத்தமில்லை. இப்போ வந்து உலகத்தில் வந்து உயிரிழப்பை ஏற்படுத்துறதுல 4வது காரணியாக கேன்சர் வந்துட்டு, புற்றுநோய். இப்போ புற்றுநோய்ங்கிறது எங்கேயோ இருந்த 15-16வது காரணியாக இருந்த உயிரிழப்பு. இப்போ 4வது இடத்துக்கு வந்துருக்கு புற்றுநோயால் உயிரிழப்பு. அப்போ அதில் பிரதானமான காரணம் வந்து இந்த பாம் ஆயில் வெஜிடபிள் ஆயிலை ஓவர் ஹீட் பண்ணினா அதில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து லேசாக வந்து சுயாதீன மூலிகங்களாக மாறி அது கார்சினோஜெனிக் கேன்சர் உருவாக்கக்கூடிய வடிவத்துக்கு மாறுதான். ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது, உறுதித்தன்மை குறைய. தேங்காய் எண்ணெய் வந்து உறுதி கூட, எவ்வளவும் ஹீட் பண்ணலாம். 2-3 தரம் நீங்கள் பொரிக்கிறதுக்கு ஓவர் ஹீட் பண்ணாலும் அதில் ஸ்ட்ரக்சர் வந்து மாறாது. ஆகவே அந்த இப்போ உங்களுக்கு தெரியுமே நம்ம கடைகளில் ஹோட்டல்களில் பாவிக்கிற அந்த பாம் ஆயில் எல்லாம் வந்து அது வந்து ஊற்றி விடுற குறைய அதுக்குள்ளேயே அடுத்த டொப்அப் பண்ணுற வேலை மட்டும்தான். அதுக்குள்ளே ஊற்றி அதிலேயே பொரிக்கிறது. அப்போ அதில் இருக்கிற அந்த கேன்சருக்குரிய காரணிகள் எங்களோட குடலில் வந்து குடல் புற்றுநோய்களை ஏற்படுத்துது. ஆகவே இந்த ஆயில் வந்து பிரதானமாக நாங்கள் பாவனையை நல்லா குறைக்கணும். அந்த கொலஸ்ட்ரால் வந்து தாவர எண்ணெய்களில் உண்மையாக கொலஸ்ட்ரால் இல்லை. ஆனால் எடுக்கிற எண்ணெய் இந்த வர கலோரி வந்து கூடிய இருந்தால் எங்களோட பொடியில் இருக்கிற வேறு கார்போஹைட்ரேட் வேறு ப்ரோட்டீன் அதுகள்லாம் வந்து கொழுப்பாக மாறி அடைக்கிறது தான் இந்த ஹார்ட் அட்டாக் வருது. ஆகவே இந்த உணவு முறைகளை நாங்கள் கட்டாயம் மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைக்கலைன்னு சொல்லிச்சுன்னா இந்த நோய்கள் வந்து நாங்கள் விடுபடையலாம்.